அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. படிக்க உட்கார்றப்ப தான் மனதில் பல எண்ணங்கள், அறிவில் பல சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சிடும். இதனுடைய விளைவு படிப்பில் ஆர்வம் வராது, கவனம் வராது, படிப்புனாலே ஒரு வெறுப்பு நிலை ஏற்படும். அடுத்தது இன்னொன்று மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். நான் படித்தேன்னா போகுது, நான் படித்ததுக்கு 4 பேர்த்துக்கு செய்யணும் அப்படின்னு தோணும். இல்லை நான் படித்தாதான் இப்படி 4 பேர்த்துக்கு நல்லது செய்ய முடியும்னு ஓடும். இந்த ஆல்சலேஷன் ஒரு சில நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே ஆக்டிவேட் ஆகிறப்ப தான் உங்கள் செயல் தடையை குறைச்சிடும். நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, உங்கள் கூட 4 பேர் இருப்பாங்கல்ல, யாரோ ஒருத்தர், அந்த நல்ல 4 பேர் ஏன்டா இதெல்லாம் போய் படிச்சுட்டு விட்டு போட்டு வா, எப்போ பாரு படிப்பு படிப்புன்னு சொல்லி சாதாரணமாக சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு என்ன ஆகும், ஆல்ரெடி உள்ளே இருக்கிற பதிவு கூட போய் லிங்க் ஆகிட்டு உங்களை ஆக்டிவேட் பண்ணும். எப்படி ஆக்டிவேட் பண்ணும்? பழசில் இருந்துக்கலாம். சரி கொஞ்ச நேரம் ஜாலியாக தான் நம்மளும் இருக்கலாமே, கொஞ்ச நேரம் சினிமாவுக்கு தான் போகலாமே, அவங்க தாட்டு நம்மளுக்கு வந்து அப்போது அந்த 4 பேர் நம்ம எந்த 4 பேர் கூட இருக்கோன்னு உங்களை பாருங்கள். இனிமேல் அதை எப்படி மாற்றிக்கலான்னு பாருங்கள். அந்த 4 பேர் அந்த சிறந்தவர்களா, ஹை பொசிஷனில் இருக்காங்களா, இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்சனா, இல்லை அவங்க ஜாலியாக சிரித்து பேசுகிறவங்க மட்டும்தானா, அவங்க எந்த கேட்டகரியில் இருக்காங்க, இனிமேல் அதை எப்படி மாற்றிக்கணும்? இது எல்லாம் இப்படி ஒவ்வொன்றும் மாடிஃபை பண்ணுறப்ப உங்கள் டிஎன்ஏ மாறும். இந்த டிஎன்ஏ மாறுச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன்னு வரக்கூடிய அந்த டிஎன்ஏ, அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய டிஎன்ஏ இந்த அறிவு சார்ந்த டிஎன்ஏவை வரும். இல்லைன்னா இப்போ எப்படி இருக்கிறோமோ அதே டிஎன்ஏ தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும். அந்த டிஎன்ஏ மாற்றி அமைக்கிறதுக்கு தான் நாலேஜ் பாத்துன்னு சொல்கிறோம். அந்த நாலேஜ் உங்களோட அறிவு பாதையை கண்டறிந்து மறுசீரமைச்சாதான் அது டெவலப்மெண்ட் ஆகும். இது பொதுவாக 1 மார்க் கேள்வி மாதிரி ஒரு வார்த்தைக்கு ஒரு பதில் தீர்வு தராது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட எண்ணமும், ஒவ்வொருத்தரோட செயலும், ஒவ்வொருத்தரோட அறிவு. இங்கே 25 பேர் இருக்கீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை 25 பேருக்கு மனசில் 25 பதிவாக தான் போகும். ஆனால் நான் சொன்ன மீனிங் வேறையாக இருக்குது, நீங்கள் 25 பேர் எடுத்துக்கிட்ட மீனிங் வேறையாக தான் இருக்கும். இப்போ இதுதான் அறிவு பாதைன்னு சொல்கிறோம். இந்த அறிவு பாதையில் எங்கே பிளாக் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி மாற்றுறது தான் மென்டாரிங்கோட வேலை. அந்த மென்டார் வந்து உங்களோட அறிவு பாதையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வச்சு, உங்கள் பாடி ஸ்லாங்கை வச்சு, உங்களோட நடை உடை பாவனை, உங்களுக்கு அறிவு விரிவடைஞ்சிட்டா உங்களோட ஸ்லாங்கே மாறிடும், உங்களோட நடையே மாறிடும். நல்ல ட்ரெஸ் போடுறதுனால உங்களுக்கு அறிவு வராது. மற்றவங்க மாதிரி ஹைஃபையாக காரில் போய் இறங்குறதுனால பணக்காரர் ஆயிட முடியாது. உங்களோட அறிவு விரிவடைந்துருச்சுன்னா நிமிர்ந்த பார்வையும் நேர்கொண்ட நடைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி வரும்? அறிவு விரிவடைஞ்சால் மட்டும்தான் வரும். அப்போ அந்த அறிவு விரிவடைகிறதுக்கு நம்ம என்ன தகவல் சேகரிக்கிறோம், யார் கூட பேசுகிறோம், 4 பேர் உதவாக்கரை கூட பேசுகிறோமா, 4 பேர் என்டர்டெயின்மெண்ட் கூட பேசுகிறோமா, 4 பேர் அறிவு சார்ந்தவங்க கூட பேசுகிறோமா, எந்த தகவலை டெய்லி எடுத்துக்கிறோம், அதுதான் உங்களோட அறிவு பாதை. அப்போ எந்த டெபாசிட் அதிகமாக இருக்குதோ அதுதான் உங்களை ஆக்டிவேட் பண்ணும். அதை மாற்றி அமைச்சாதான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். இன்னும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற தடைகளை நீக்கிட்டீங்கன்னா நீங்களும் வெற்றியாளர்கள் தான். நான் ரொம்ப நேரம் படிக்கிறேன், எனக்கு கவனம் வர மாட்டேங்குது, இல்லை படிச்சுட்டேன், வீட்டில் வேலை சொல்கிறாங்க, அந்த சூழலில் என்னால் இது செய்ய முடியல. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப கூட இந்த எண்ணத்தில், இந்த செயலில், இந்த அறிவின் அடிப்படையில் நீங்கள் இயங்குறப்போ உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்களே மிஸ் பண்ணுவீங்க. இப்படி எந்த மாதிரி எந்த சூழலில் நீங்கள் வாய்ப்பு மிஸ் பண்ணீங்க? ஏன்னா உங்களை நாங்கள் சிந்திக்க வச்சிட்டோம்னா நீங்கள் சிந்திச்சிங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க, சொல்லிக் கொடுத்தா தோற்றுருவீங்க. சிலபஸ் சொல்லிக் கொடுக்கும், மென்டாரிங் சிந்திக்க வைக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற தவிர நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இப்படி எந்த இடத்துல நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சி நம்ம மிஸ் பண்ணோம். நம்மளுக்கு ஸ்கூலில் வந்து படிக்கிறப்ப பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, இது படித்தா நல்லது, இப்படி போனால் கேட்டிருக்க மாட்டோம். ஃப்ரெண்டுக்காக போயிருப்போம், இந்த மாதிரி பல வாய்ப்பு மிஸ் பண்ணியிருப்போம். பல இடங்களில் வந்து ஒரு ரிலேஷன் சைடோ, மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன் சைடோ, ஃபேமிலி ஃப்ரெண்டு சைடோ நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, அங்கே கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறவானா போயிருக்க மாட்டோம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அப்போ உங்களுக்கு நீங்கள் எங்கே மிஸ் பண்ணீங்க?
இப்படித்தான் பல நேரங்களில் நம்ம சரின்னு நினச்சி நம்ம செயல்பட்ட இடங்கள்ல நம்மளுக்கே தெரியாமல் பல இடங்கள்ல சிக்கியிருப்போம். இதுதான் நம்மளோட வளர்ச்சிக்கு தடையாகவும் அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி தடை எவைன்னு கண்டறிந்து மாற்றியமைக்கிறதுக்கு தான் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவியல் மென்டாரிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இவங்க தடைகளை கண்டறிந்து மறுசீரமைத்து வளர்ச்சிக்கான ஒரு வழிகாட்டுபவர். இதைத்தான் எங்களோட நிறுவனத்தில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.